வாய்ப்பா இருக்கும். சரி, கலை அவர்களிடம், பாரிவேந்தர் அவர்கள் 2019ல வெற்றி பெற்ற பிறகு அந்த தொகுதி மக்களுக்கு நேரடியாக சென்று என்ன தேவை அப்படிங்கறத அவர் பார்த்திருக்கிறார். குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா அந்த ரயில்வே பெரம்பலூருக்கு விரைவில் அந்த ரயில் அப்படிங்கிறது வர இருக்கிறது. அதே மாதிரி காவிரி குண்டாறு அந்த திட்டங்களுக்கும் அவர் மத்திய அமைச்சர்களை சந்தித்திருக்கிறார். பல முறை சந்தித்து அதை கோரிக்கை விடுத்திருக்கிறார். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், ரயில்வே துறை அமைச்சராக இருக்கட்டும், தன்னுடைய பணிக்காக ஒரு அர்ப்பணிப்புடன் இருந்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த பெரம்பலூர் தொகுதியில வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது? களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாரிவேந்தர் அவர்களுடன் அருண் நேரு, சந்திரமோகன் இருக்கிறார். நண்பர் ஆசீர்வாதம் ரொம்ப விரிவாக சொன்னாங்க. நீங்களும் அவர் நேரடியாக ப்ராக்டிக்கலாக பார்த்த விஷயங்கள்லேருந்து பலவற்றை சொன்னார். நீங்களும் அந்த மலரில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை எடுத்து சொன்னீங்க. அதாவது பாரிவேந்தர் அவர்களுடைய ஒரு ஆளுமை எப்படி அந்த தொகுதியில் பெரிய அளவுக்கு இருக்குது, தமிழ்நாடு முழுக்க செஞ்சுருக்கிறாரு. அங்கே ஒரு சிறப்பான கவனத்தை அவர் செலுத்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் சொன்னீங்க. அதையெல்லாம் கூட நான் இப்போ பார்க்கல. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். 2019 அவர் திமுக கூட்டணியில் தான் நின்னார். 62.45% வாங்கினார். அது ஒரு யாருமே அந்த அளவுக்கான வாக்குகளை எந்த தொகுதியிலையும் வாங்கினதா எனக்கு தெரியல. 62.45 எல்லா 39 தொகுதிகள்லையும் இந்த தொகுதியில் அவர் லீடிங் வாக்குகள் வாங்கியிருக்காரு. 14ல் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய தேர்தலில் அதிமுக அந்த தொகுதியில் 45.4% வாங்கியிருக்காங்க. திமுக வெறும் 24.49% வாங்கியிருக்காங்க. பாஜக நம்ம ஆசீர்வாதம் சொன்ன மாதிரி 23.4% வாங்கியிருக்காங்க. ஸோ எங்கே திமுக இருந்துச்சு? 24% இருந்துச்சு. அதை தூக்கி கொண்டு வந்து 62% வச்சார். சதவீதத்தை உயர்த்தி இருக்கிறார். 2ஆயிரத்தில் இருந்த திமுக முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. முதலிடத்தில் ரொம்ப உச்சாணியில் இருந்த அதிமுக பின்னுக்கு தள்ளியிருக்கிறார். அது ஒரு பெரிய சாதனை இல்லையா? அப்போ அவருடைய தனிச்சையான ஒரு ஆளுமை இருந்ததுனால தான் இந்த சாதனையை அவரால் புரிந்திருக்க முடியும். நிச்சயமாக சொல்லுவேன் நான். இந்த 62%த்தில் திமுக 24% போச்சு, 25% போனால் கூட மீதி எல்லாம் இவருடைய செல்வாக்கு. ஸோ அது இப்பையும் தொடரும். பாஜகவுக்கு ஏற்கனவே 23% வாக்குகள் இருக்கிற கட்டத்தில் இவர் வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கணக்கில் பார்க்கும்போது அது நான் வெறும் அரித்மெட்டிக் வச்சு சொல்கிறேன். பெர்செப்ஷன் வேறு விஷயம், பெர்செப்ஷன் என்னவாக இருக்குங்கிறது வேறு விஷயம். ஆனால் இவரால் பெர்செப்ஷன் அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கலாம் எல்லா தொகுதிகளும். ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு பாஜக ஏற்கனவே வாங்கின வாக்குகளோட சேரும்போது இவருக்கு வெற்றி வாய்ப்பு அங்கே நிச்சயமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அருண் நேரு அவர்களுடைய அவர் திமுக அங்கே பலமான கட்சி இல்லை. சட்டமன்ற தேர்தல்கள்லேயும் அவங்க பெரிய அளவுக்கு அங்கே சோபிக்கலை. அதனால் அந்த தொகுதி ஆசீர்வாதம் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் தவறாகத்தான் அவங்க தலையில் கட்டப்பட்டிருக்கு. பாரிவேந்தரை வீழ்த்துவதற்கு ஒரு நேருவிடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அமைச்சர் நேரடியாக களமிறங்க வேண்டும், இல்லாட்டி அவர் செல்வாக்க பின்னுக்கு தள்ள முடியாது என்ற ரீதியில் நான் நினைக்கிறேன் திமுகவில் பலமான வேட்பாளரை நிறுத்தி தான் பாரிவேந்தர் அவர்களை எதிர்கொள்ள முடியும் என்று அவங்க கணக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவங்களுடைய செல்வாக்கு இருக்கிற பார்த்தா அவங்களால் அந்த ரேஞ்சுக்கு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. அங்கே பாரிவேந்தர் அவர்களுக்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறதா நான் ஒத்துக்கிறேன். சரி, நம்ம